ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சீரளம். தால்லாம் யூஸ் பண்ணி மசாலா டேஸ்ட்டு மேலெல்லாம் மசாலா பொடி போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பருப்பு டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் மேலே காரசாரமாக புளிப்பாக எல்லாமே இருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க ரொம்ப நல்லா ஹெல்த்தியான டிஷ், ப்ரோட்டீனெல்லாம் இருக்கிறதுனால இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எல்லா பக்கம் ஈவனாக கூட்டாக இருக்குது. இது செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, நம்ம எந்த அளவு எடுத்துக்கோமோ 2 சமமான அளவு எடுத்துக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இன்னும் 2 தடவை பருப்பை நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிடலாம். 1 ஹவர் ஊறணும் பருப்பு. 1 மணி நேரம் ஊறினா போதுமானது. இங்கே பாருங்கள், 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பருப்பு. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம் மிக்சியில். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணி அரைச்சிடக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சின்ன ரவை அளவுக்கு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இட்லி மாவு நம்மள்கிட்ட இருக்கும்ல, அந்த இட்லி மாவு ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும். கலந்து வச்சாச்சு. இப்போ வானிலை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இட்லி இப்போ நிறைய பண்ணுறோம் அப்படின்னா இட்லி பண்ணையிலே தட்டு வச்சு வேக வச்சுக்கலாம். நம்ம ஆயில் தடவிட்டு அரை தட்டு இருக்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்போ தான் வெந்தால் கொஞ்சம் புஃப்னு வரும், அது கரெக்டாகிடும். 15 to 20 மினிட்ஸ் இது வெந்துடும். மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்ல இதுவாகிடுச்சு, வெந்துருச்சு. ஆற விட்டுட்டு இப்படி சுற்றி விட்டோம்னா அழகாக கத்தியில் வந்துடும். பிளேட்னாலும் நல்லா எண்ணெய் தடவி வைக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும். இதை நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியானாலும் சரி, பெருசானாலும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய கேக் மாதிரி தான் கட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் ரொம்ப குட்டி பிள்ளைங்க இருக்காங்கன்னா சின்ன பீஸாக கட் பண்ணால் ரொம்ப லைக் பண்ணி எடுத்துப்பாங்க. மேலே நல்லாவே மசாலா ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு. இவன் நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். சாஃப்டாக இருக்கும். இதை வெறுமாவே குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே மசாலா பண்ணுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிட்டு மல்லி விதை 1 ஸ்பூன், மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் 6 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்றப்பறம் நம்ம கூட கம்மி சேர்த்துக்கலாம். வறுபட்டுருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை பேனை ஹீட் பண்ணிட்டு 5 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கத்திக்காய் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போடுறதுனால கொஞ்சம் உப்பு, லைட்டாக புளி பச்சை வாசனை போனே குதிச்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் புளியோடு சேர்ந்து நல்லா சேர்ந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பை வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீரகத்தலத்துமே அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்தோன்னா நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம் வேணும்னா, ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில். ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா எல்லாப்பும் ஈவனாக போட்டாயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவிட்டு லைட்டாக கலந்துவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணலாம். தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நாள் அடுப்பில் கிளற வேண்டாம், ஹீட் பண்ண வேண்டாம் தேங்காய் துருவலை. அவ்வளோதாங்க, நம்மளோட சீரளம் காரசாரமான மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிள் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.